தயவுசெய்து எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஒருவருக்கொருவர் கரங்களை கூப்பி வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே 11 மாத காலங்கள் பெரிய அனுபவத்துக்குள்ளாக இந்த தேசம் நடந்தது, உலகம் நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்மோடு நடந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை அவ்வளவாய் நேசித்து அவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின நாளை நம்ம நினைக்கும் பொழுது கண்ணீரோடு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் எல்லா விதத்திலும் ஆண்டவரை பாருங்கள். ஒவ்வொரு நாள் அந்த நன்றி இருதயத்தை நம்முடைய இருதய கொதிப்பை ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்தி கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. சரி போகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் மறுபடியும் படித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 57வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் இந்த வசனத்தை எங்களோடு இடைபடும்படியாய் இப்பொழுது அதை அவனுடைய பரத்திலிருந்து முத்திரை பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு குறுகிய நேரமாக இருக்கிறபடினாலே இந்த காலை வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரே பேசும், எங்களோடு கூட இடைபடும். இந்த வார்த்தையை அடிமையோடு என் நாவில் வைத்து ஆண்டவரை நீர் பேசும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அருமையான சாலமோன் நல்ல தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்து அது தேவனுடைய மகிமையெல்லாம் விளங்கின பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறதாக வேதத்தில் நாம் காணலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்திருக்கிறார். தேவ பிள்ளை, கடந்த நாட்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளுமே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கைவிடலை, நம்மை நெகிழ விடலை. கைவிடலை என்பது கொஞ்சம் இருந்தாலும் நெகிழ விடலைன்னா கொஞ்சம் கூட அசைய விடலை. தேவப்பிள்ளை அசையாதபடி பாதுகாத்த தேவன் நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடவும் மாட்டார், நெகிழ விடவும் மாட்டார். அப்படின்னு என்ன? ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவேளை வேதத்தில் சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். அந்த இமைப்பொழுது என்பது அது எல்லா விதத்தில் இமைப்பொழுது கைவிட்டேன்னா தேவப்பிள்ளை அது என்ன? அந்த இமைப்பொழுது என்பது நாம் ரட்சிக்கப்படாத நாட்கள். அந்த ரட்சிக்கப்படாத நாட்களில் தேவன் நம்மை கைவிட்டு தான் இருக்கிறார். இமைப்பொழுது அது. ஆனால் இன்னைக்கு நம்மை சேர்த்து இருக்கிறார். மிகுந்த உருக்கங்களால் இரக்கங்களால் நம்மை சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இனிமேலும் கைவிடாதபடி நம்மை நெகிழாதபடி தேவன் நம்மை அரவணைத்து பிதாக்களை காத்தது போல, ஆபிரகாமை காத்தது போல, ஈசாக்கை காத்தது போல, யாக்கோபை காத்தது போல முற்பிதாக்களின் தேவன் நம்மோடு இருந்து நம்மை எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு எல்லா விதத்திலும் பிதாக்களோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடும் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட. ஏனென்றால் நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ பிதாக்களோடு சேர்ந்து கொள்ளுகிறோம், முற்பிதாக்களோடு சேர்ந்து கொள்ளுகிறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் முற்பிதாக்களுக்குரிய
எத்தனையுமே புதிய ஏற்பாட்டின் சபைக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் முத்திரை பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். வேதத்தில் உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்க. இன்றைய நாளுடைய தலைப்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ற ஒரு தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில இணைந்து பேசட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல் நம்மோடு இருக்கிறார். தேவப்பிள்ளை உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, இந்த இடத்துல அழகா இந்த மோசே எழுதுகிறார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். இந்த அண்ட சராசரங்களில் அவர் ஒருவரே உருவாக்கி, அவர் ஒருவரே தன் கரத்தில் அடக்கி எல்லா விதத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தராக இருக்கிறார். பரிசுத்த மார்க்கு 12வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு மோசே சொன்ன அதே வார்த்தையை அச்சு பெறலாதபடி நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்க. அப்படின்னா அந்த பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு கொடுப்பதற்காக, அந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு எல்லா விதத்திலும் நிழலாய் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு அதை நிஜமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்றைக்கு மோசே சொன்னதான அந்த வாக்கு தத்துவத்தை, அந்த வாக்கை அப்படியே அச்சு பெறலாதபடி இயேசு சொல்லுகிறார். தேவ பிள்ளை மோசே கூட இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே வழி நடத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா விதத்தில் வழி நடத்துவதற்கு அவனுக்கு தேவ ஞானம் இறங்கினது. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை கத்து சொல்லட்டும். உங்கள் குடும்பங்களை இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனையா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை இந்த காலை வேளையில முத்திரை பண்ணுவாராக. ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். அந்த மெய்யான மெய் தேவனை நாம் இரட்சகராக கொண்டிருக்கிறபடினால் அந்த மெய்யான தேவன் நம்மோடு இருந்து நம்மை வாசம் பண்ணி நம்மை எல்லா விதத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். சகரியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மேல் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். பாருங்க, அவருடைய நாமம் இன்னைக்கு பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் எல்லா விதத்தில் அந்த பூமி எங்கும் ராஜாவாய் இருந்து அந்நாளில் ஒரே கர்த்தராய் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். தேவ பிள்ளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு இடைப்படுகிற தேவன், அந்த முற்காலங்களில் பிதாவாகிய இடைப்பட்ட தேவன், இன்னுமாக இயேசு கிறிஸ்துவாக இடைப்பட்ட தேவன், 3 பேரும் ஒரே ஆட்களாக எல்லா விதத்திலும் திருத்துவ தேவனாய் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவைக்கு ஏற்றபடி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி இனி வர நாட்களில் சபையை பூரணப்படுத்த போகிறார்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஒரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவானவரும் பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைந்து சபையை நடத்த போகிறார். நம்முடைய சபை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் சபையை எல்லா விதத்தில் கூட்டி சேர்க்கிற ஒரு காலம் வருகிறது, வந்துவிட்டது தேவ பிள்ளை. இனி தேவன் பலத்த காரியங்களை தேசத்திலும் உலகத்திலும் செய்வார். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லா பாத்திரங்களும் நிரம்புகிறது. உலகத்தின் கண் காணும் தேவ பிள்ளையே, உங்களுடைய கண் காணும், உங்க குடும்பத்தின் கண் காணும். இதுவரையிலும் எந்த காரியங்கள் உங்களுக்கு எல்லா விதத்தில் வெறுமையாயிருந்தாலும் வெறுமையாய் இருக்கிறதை நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். வெறுமையான கூடையை தான் 5 அப்பத்தையும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் எல்லாம் நிரப்பினார். அந்த மீனை நிரப்பினார். எல்லா விதத்திலும் வெறுமையாயிருக்கிற உங்களை நிரப்பி அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்த தேவன் வெறும் கூடையை தான் அதை நிரப்ப செய்தார். அவர் சொல்ற 12 கூடையில நிரப்பினார். அந்த கூடை எப்படிதான் இருந்திருக்கும்? முதல்ல வெறுமையா இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரே தேவன், மெய்யான தேவன். இனி வர நாட்களில காலியாய் இருக்கிற கூடை என்பது
எதுக்கு கூடை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா கல்யாணங்களில் முதல்ல ஒரு கூடை ஒன்று எழுதிக்குங்க அப்படின்னு. ஏன் கூடை எழுதுறாங்க? கூடை எதுக்கு எழுதுறாங்கன்னா தெரியல. ஏன்னா சாப்பாடு வடிகட்டுறதுக்கு, காய்கறியெல்லாம் வேவிச்சு அதில் போட்டால் தண்ணியெல்லாம் எஞ்சிரும், காய்கறியெல்லாம் இருக்கும். இந்த கூடை என்பது, கூடையில் ஏன் ஆண்டவர் எல்லா விதத்திலும் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் நிரப்பினார்னா, எல்லா விதத்திலும் ஒரு அசுத்தமும் அந்த கூடையில் இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் கழுவி எடுத்து எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அதுக்குள்ள அப்பத்தையும் அதுக்குள்ள மீனையும் வைக்கிறார். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக சந்துகள், அநேக ஓட்டைகள். என்னன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் நம்முடைய ஓட்டையான கூடையைத்தான் ஆண்டவர் ஃபில் பண்ணி, ஆண்டவர் ரத்தத்தால் அடைத்து, அதை எல்லா விதத்தில் வேலி அடைத்து, எல்லா விதத்தில் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து, தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அன்றைக்கு நோவாவின் பேழை அடைத்தவர் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகி பேழை அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நோவாவின் பேழையை கட்டும் பொழுது அநேக அவர் கீழ் பூசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரமாகிய சபையாகிய சரீரத்தை கீழ் பூசி அதற்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். தேவ பிள்ளை, ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே மெய்யான தேவன், அந்த ஒரே கர்த்தராயிருக்கிறவர் நம்மோடு கூட இணைந்து நம்மை பலத்த காரியங்களை செய்வார். சங்கீதங்களின் புத்தகம் 99ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை படித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். சபையை பரிசுத்தம்படியாகத்தான், பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான், சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார். தேவப்பிள்ளை, ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் அதை வாஞ்சிப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தத்தை தாங்க. இந்த காலை வேளையில பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:29 படிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆம், தேவ வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வரவழைக்கும் தூரம் என்று சொன்னார் ஆண்டவரை நெருங்குகிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா தேவைகளில முத்திரை பண்ணுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென் என்று சொல்லுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? வாக்குத்தத்தத்தை நம்மோடு நிரப்புகிறவர், அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நடத்துகிறவர், வாக்குத்தத்தத்தோடு நம்ம எல்லா விதத்திலும் நேசித்து நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். குறுகிய நேரமாக இருக்கிறபடினா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ற இந்த தலைப்புல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தருகிற ஒரு 3 காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் தியானித்து இந்த காலை வேளையை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்க கேட்கலாம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்மை காப்பாற்றும் தேவனாகிய கர்த்தர் அவரே. காப்பாற்றும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். முதலாவதாக நம்மை காப்பாற்றும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
நாமை காப்பாற்றுகிறது உலக மனிதன் அல்ல, உலக மருந்து அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, கடந்த நாட்களில் எல்லாம் எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்து, இந்த வசனங்கள் பாருங்க, நாம் நடந்த எல்லா வழிகளிலும், நம்ம கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு ஜனங்களை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு தும்புனா ஒரு பயம், இருமுனா ஒரு பயம், கொஞ்சம் தள்ளி ஓடுறான். இன்னைக்கு ஜனங்கள், எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் நம்மை காப்பாற்றி நம்ம கொண்டு வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார்? யோபுவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம், ஆவியை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 97:10, சங்கீதம் 121:7 ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 34:20, சங்கீதம் 139:13, எபேசியர் 5:29 நம்முடைய மாம்சத்தை காப்பாற்றுகிறார். ஆம், ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி வழி நடத்துகிறவர், ஒவ்வொருவரும் அக்கறையாய் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் இந்த 3 பேரும் ஆட்கொள்ளுகிறார்கள். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார், ஆவியை பலப்படுத்துகிறார், சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஆம், தேவ பிள்ளை, பிதாவாகிய தேவன் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய சரீரம் தான் நம்முடைய சரீரமாய் இருக்கிறது. ஆதாமை உருவாக்கினவர் அவருடைய சாயலிலே செய்தபடினாலே அவர் சரீரத்துக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அந்த சரீரம் பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சரீரத்தை பொறுப்பெடுக்கிற பரிசுத்த எல்லா விதத்தில் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய ஆத்துமாவை பொறுப்பெடுக்கிறார். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய சிலுவிலே குற்ற நிவாரண பலியா ஆத்துமா எல்லா விதத்திலும் அவருடைய ஆத்துமா கதறினது. தேவ பலி நம்முடைய ஆத்துமாவை காக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரோ நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதனால தான் 3 பேரும் நம்முடைய சரீரத்தில் இணைந்து இனி வர நாட்களில் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் ஒருவராக கிரியை செய்ய போகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. இந்த 12வது மாதத்தினுடைய இந்த முதலாம் நாளில கர்த்தர் உன்னதத்தில் இருக்கிற தேவன் 3 பேரும் ஒன்றாய் சேர்ந்து சபையை நடத்துகிற நாள் இந்த நாளாய் இருந்து முத்திரை பண்ணுவாராக. இன்றைக்கு வரைக்கும் நடத்தியிருந்தாலும் இனி வருகிற நாட்கள் அதிகமாக தேவன் நம்மை நடத்த போகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆத்துமாவையும் சரீரத்தையும் நம்முடைய மாம்சத்தையும் காப்பாற்றி வழி நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? ஏசாயா 27:3 படித்து பாருங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்ளு. ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. இனி வருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? சேதப்படுத்தாதபடி நம்மை காத்து வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இரவும் பகலும் சேதப்படுத்தாதபடி சபையாகிய சரீரத்தை தேவன் நடத்த போகிற என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளை, இனி ஒரு சேதம் இருந்ததோ, சரீரத்தில் இருந்ததோ, உங்கள் வாழ்க்கையில் இருந்ததோ, சேதப்படுத்தாத தேவன் இனி ஒரு வித்தியாச கோணத்தில் யாரெல்லாம் கர்த்தரை நேசித்து அவரை எல்லா விதத்திலும் அவரை எல்லாம் என் தேவன், என்னை ஆட்கொண்ட தேவன் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக சேதப்படுத்தாதபடி தேவன் தன்னுடைய வல்லமையை அனுப்பி நிச்சயமா காக்க போகிற என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. தேவ பிள்ளை அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார்? ஒரு கம்பீரத்தோடு, எல்லா விதத்திலும் ஒரு ஜெய கம்பீரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு ஜெய கம்பீரமான வாழ்க்கை. ஒருவேளை ஜெய கம்பீரம் என்றால் இதுவரைக்கும் எந்த விதத்திலும் ஒரு ஜெயம் இல்லையோ, ஆண்டவர் ஜெய கம்பீரமாய் உங்களை நடத்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னாலும் ஜெய கம்பீரமாம். ஆம், தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாள் அல்ல, எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா மணித்துளிகளும், எல்லா நொடிகளுமே ஒரு ஜெய கம்பீரத்தை தான் ஆண்டவர் கொடுத்து சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். நாம தாங்க சோர்ந்து போறோம், நாம தான் அதை நினைக்கிறது இல்லை. ஆனால் என்னாலும் ஜெய கம்பீரம் தான் சபை.
சபை என்றாலே என்னாலும் ஜெயம் கொடுக்கிற அந்த ஜெயக்கம்பீரமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை படித்து பாருங்க. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி கொள்ளுகிறீர். எப்படி, ஏன் காப்பாத்துகிறார்? எதற்கு காப்பாத்துகிறார்? எதற்கு ஒவ்வொரு நாளும் ஜெய கம்பீரத்தை கொடுக்கிறார்? இந்த சந்ததி மோசமான சந்ததிக்குள்ளாக இந்த சந்ததிக்கு விலக்கி ஜெய கம்பீரமாய் பாதுகாக்கிறார். இந்த சந்ததிக்கு ஜெய கம்பீரம் அல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெய கம்பீரம். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் இந்த சந்ததிக்கு விளக்குகிறார். இந்த பொல்லாத கிரிகளுக்கு விளக்குகிறார், பொல்லாத நாசமோசங்களுக்கு விளக்குகிறார். இந்த சந்ததி, இந்த பூமியில் இருக்கிற சந்ததி உலகத்தினுடைய சந்ததியாக இருக்கிறது. அதுக்கு விளக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த சந்ததிக்கு விளக்கி காக்கிறார். தேவப்பிள்ளை நம்மை வேறு பிரிச்சுட்டாருங்க. நல்லா உணர்ந்துக்குங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நம்மை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை வேறு பிரிச்சிருக்கிறார். உலகத்தின் மனிதனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிறோம், பழகணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஒரு நாளும் உங்க உறவை அவங்கள்ட்ட வச்சுக்காதீங்க. தேவ கரம் நம்மோட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கத்த சொல்லுகிறார். ஒருவேளை உலகத்தில் நீங்க ரட்சிக்கப்படாத தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தம்பியாரா, நேசியுங்கள். கிறிஸ்துவின் அன்பை கூட கூடையா நிரப்புங்கள், தப்பில்லை. ஆனால் நம்முடைய எல்லா ஐக்கியமும் தேவனோடு கூட இருக்கட்டும், ஏசப்பாவோடு கூட இருக்கட்டும், பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கட்டும். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வழி நடத்துகிற கர்த்தர். யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாம் கைவிடுகிறது இல்லை. நான் நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துட்டோம். எனக்கு எதுவும் வேணாம், ஆண்டவர் போதும். ஆனால் எல்லாம் நேசிப்பாங்க. ஆனால் உறவுகளை அவங்களோட வச்சுக்கவே மாட்டாங்க. எந்த உறவும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு திருமணமாகட்டும், ஒரு இதாகட்டும், எதுக்கும் ஆனால் வரீங்களா, வாங்க, போறீங்களா, சாப்பிட்றீங்களா, அதோடு வச்சுக்குவாங்க. ஆனால் எல்லா விதத்திலும் தேவனோடு இருக்கிற அந்த மெய் உறவை பலப்படுத்தி கொண்ட. ஏனென்றால் நாமெல்லாம் பரலோகத்துக்கு நோக்கி ஓடுகிற பிள்ளைகள். ஆமென் என்று சொல்லுங்கள். நீங்க சொல்லுவீங்க பிரதர் அப்படின்னு, நிச்சயமா நான் அப்படிதான் நடக்கிறேன். தேவ பிள்ளையே, நான் ஆவியானோடு பேசுகிறார் என்றால் நிச்சயமா நாங்கள் அப்படித்தான் நடக்கிறோம். தேவ பிள்ளையே, ஏனென்றால் இந்த உலகம், இந்த சந்ததி வேறு சந்ததி, ஆனால் நம்மை வேறு விதமாய் தேவன் பிரித்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதுதான் வேதம் சொல்ல. தீமோத்தேயுல 4:18 படித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாகும். பரம ராஜ்யத்தை யார் அடைவா? அவருடைய சந்ததி தான் அடைய முடியும். அந்த உலகத்தின் சந்ததி அடைய முடியாது. தேவப்பிள்ளை அந்த பரம ராஜ்யத்தை இந்த தீமை நின்று, அப்போ இந்த சந்ததியில என்ன இருக்குதுன்னா தீமை இருக்கிறது. இந்த சந்ததியில தீமை இருக்கிறது. இந்த சந்ததியில இருக்கிற தீமையை தான் தேவன் நமக்கு விளக்கி அந்த பரம ராஜ்யத்தின் தீமை இல்லாத ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. சதா காலங்களுக்கு மகிமை உண்டாகும். பரிசுத்த மத்தேயு, அது இயேசப்பா முதவே சொல்றார் பாருங்க. பரிசுத்த மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பாருங்கள். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பது எங்களை சோதனைக்கு உட்படாதபடி. ஏனென்றால் இந்த சந்ததி ஒரு சோதனைக்குரிய சந்ததி. இந்த சந்ததி ஒரு சோதனைக்குரிய சந்ததி. அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிப்பு என்பதே இந்த சோதனைக்குரிய சந்ததியிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சோதனையில் இந்த சந்ததியிலிருந்து நம்ம பிரித்தெடுத்து வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் சந்ததி ஒரு சோதனைக்குரிய சந்ததி, அந்த தீமைக்குரிய சந்ததி. அந்த சோதனையிலிருந்து, அந்த தீமையிலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆனால் யார், நான் மறுபடியும் சொல்ல, எல்லாரையும் நேசியுங்கள், அது வேற விஷயம். ஆனால் நம்ம இந்த சோதனையிலிருந்து, இந்த தீமையான சந்ததியிலிருந்து தேவன் நம்மை வேறு பிடித்தெடுத்து, அதான் இயேசப்பா சொல்றார், எங்களை சோதனைக்குட்படாமல். ஏன்னா மறுபடியும் இந்த சோதனைக்கு உலகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, உலகத்தின் நேசத்துக்கு போயிடக்கூடாது, உலகத்தின் ஆசாபாசத்துக்கு போயிடக்கூடாது, உலகத்தினுடைய ஐக்கியத்துக்கு போயிடக்கூடாது. தேவ பிள்ளை, நீங்க தேவனோடு இருந்தால் உலகம் உங்களோடு தான் இருக்கும். தேவனோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவனுடைய ராஜ்யம் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும். தேவனோடு இருக்கிறவங்க, இப்ப ராஜாவோ உலகத்தினுடைய ஒரு பெரிய அதிகாரியோடு கூட இருக்கிறான் பாரு, எப்ப பார்த்தாலும் இவரோட பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சோறு கிடைக்குது.
அவனுக்கு இருக்க இடம் கிடைக்குது, அவனுக்கு துணிமணி கிடைக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. அவன் அந்த லீடர் வந்து அவர் கொடுக்குறாரு. நம்ம லீடர் பெரிய லீடர், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரிய லீடர். அவரோடு இருந்தா அவர் நமக்கு கொடுப்பார், அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்ம எல்லா விதத்தில் நடத்துவார், நம்முடைய குடும்பங்களை காப்பார், பிள்ளைகளை காப்பார், சந்ததியை காப்பார். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக படிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதலாவது எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருந்து எல்லாம் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக படிக்கலாம் 2 நாளாகமம் 32:8 படிக்கலாம். சீக்கிரம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தி நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதலாவது நமக்கு துணை இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறது மாத்திரம் இல்ல, நமக்கு துணை நிற்கிறார். காப்பாற்றிட்டு போகிறவர் அல்ல, காப்பாற்றுகிறது ஒரு விதம், காப்பாற்றிட்டு போகிறது ஒரு விதம். ஆனால் காப்பாற்றி நம்மோடு கூட துணை நிற்கிறார். நம்மோடு துணை நின்று எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அவரை யுத்தம் பண்ணுகிறார். நம்மோடு இருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் துணை நின்று நமக்கு யுத்தம் செய்து நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிற எந்த சத்துருவும் அவனுடைய புயமானது மாம்ச பயமா இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவப்பிள்ளை நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த மாம்சமான புயமாய் இருக்கிற பிசாசின் கிரியிலே அழிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் கொஞ்சம் தெரிகிறது என்னன்னா, இன்னைக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான், சத்துரு எதிர்த்து நிற்கிறான். எப்படி எதிர்த்து நிற்கிறான்? அவன் மாம்ச புயத்தில் நிற்கிறான், மாம்ச கிரியில நிற்கிறான். ஆனால் நம்முடைய யுத்தங்களை நடக்க நம்மோடு இருக்கிறவர் பெரிய கர்த்தராய் இருக்கிறார், வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த இடத்துல பாருங்க, அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். இன்னைக்கு எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும், பிசாசனுடைய சோதனை வந்தாலும் மாம்ச பயத்துல தான் அவன் போராடுறான். ஆனா நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்க. அப்போ நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறார். நம்முடைய யுத்தம் அவனுக்கு நம்மளோட யுத்தம் பண்றான். ஆனா நம்முடைய யுத்தங்களை நடத்துவதற்கு நம்மோடு இருக்கிறார். ஆமென். நம்ம யுத்தம் பண்ணணும் தேவையில்லை, நம்மோடு இருந்து அவர் துணை நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். தேவப்பள்ளி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தி நம்மோடு இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் வசனத்தை சொல்லி நான் போகிறேன், முடிக்கலாம். மூன்றாவதாக உபாகமம் 5:24 படிக்கலாம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய மகிமையையும் நம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசி அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். நமக்கு தம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண்பிக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த மகிமையும் மகத்துவத்தையும் கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சபையை மகிமையும் கொடுத்து அவருடைய மகத்துவத்தையும் கொடுத்து நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்முடைய உயிர் இந்த மாம்ச உயிரை நீங்க பார்க்காதீங்க, ஆத்துமாவின் உயிரை பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு ஆத்துமாவுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த மாம்ச உயிரை தான் இந்த உலகம் நேசிக்கிறது. ஆத்துமாவுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. தேவ
தேவப்பிள்ளை, இந்த ஆத்மா உயிர் இருக்கிறது தான் அது எல்லா விதத்தில் எழுப்பிக் கொண்டு பரலோகத்தில் கொண்டு போகிறார். தேவப்பிள்ளை நம்முடைய ஆண்டவர் அந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமையையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நடுவில் வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது அக்கினி நடுவில் வைக்கிறார். நம்ம சுற்றிலும் அக்கினி வேலை அடைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களையும் அக்கினி மதிலாக இருந்து நம்மை சகரியா 2:5 அவர் வேலையடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து உயிரோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆம், சிலவங்களாம் சொல்லுவாங்க, உயிரோடு இருக்காங்க, செத்த பிணமா இருக்கிறாங்க. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையும் அந்த மகத்துவத்தையும் நம்மோடு கூட வைத்திருக்கிறார். அதனால தான் ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என்னை அவர் அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தேவப்பிள்ளை, இந்த மகிமை என்ன பண்ணுது? நம்மை நீதியின் விருட்சங்களாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்கேற்ற நீதியின் விருட்சங்களாக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். துயரமோ சீர்படுத்துவார், எல்லா சாம்பலோ சிங்காரத்தை கொடுப்பார், துயரமோ ஆனந்த தைலத்தை கொடுப்பார், ஒடுங்கின ஆவியோ துதியினுடைய கொடுப்பார். தேவப்பிள்ளை, தேவன் அந்த மகிமை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் மாற்றி நம்ம எல்லா விதத்திலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மீகா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மெய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தும் மகிமைப்படுவார். இனி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, நிலைத்திருக்கிற ஒரு மகிமையை, நிலைத்திருக்கிற ஒரு மகத்துவத்தை தேவன் முத்திரை பண்ணட்டும். இதுவரையில மகிமையை கண்டாயோ தேவப்பிள்ளை? இதுவரையில மகத்துவத்தை கண்டாயோ? ஒருவேளை எனக்கு நிலைத்து நிற்கலன்னு நினைக்கிறீங்களா? இனி நிலைத்து நிற்க பண்ணுவா. இந்த காலை வேளையில நிலைத்து நிற்கிற மகிமையும் நிலைத்து நிற்கிற மகத்துவத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை வல்லமையினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடியார் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆம், சொல்லலாமா? என்னை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். இந்த மகத்துவத்தை, இந்த மகிமையை கொடுத்து என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். இதுவரையிலும் வழி நடத்தினவர் இனிமேலும் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தயவுசெய்து நாம் எளிமை நிற்கலாம். அல்லேலூயா. அப்படி எளிமையை நிற்கலாம். அப்படி எளிமை நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒவ்வொரு நாளும்